பூத் கமிட்டி செயல் வீரர்கள் மேலாண்மை ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்திற்கு பகுதி கழக செயலாளர் அண்ணன் அசோகா அவர்களை வரவேற்புடன் நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கூட்டத்திற்கு பூத் கமிட்டி செயல் வீரர்கள் மேலாண்மை ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்திற்கு பகுதி கழக செயலாளர் அண்ணன் அசோகா அவர்களை வரவேற்புடன் நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புரட்சியாளர் அம்மா பிறகு நம்ம கட்சியை நடத்திட்டு கொண்டிருக்கும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆணைக்கிழங்கு இந்த பூத் கமிட்டி மேற்கு பகுதி இதன் சார்பாக இன்னைக்கு தனஞ்சய ஓட்டு நடத்தி கொண்டிருக்கு. இதுக்கு முன்னே நடத்தி கொடுக்கிறதுக்கு வந்திருக்கும் நம்ம பன்னீர்செல்வம் அண்ணாக்கு, முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அண்ணாக்கு, நம்ம வட்ட செயலாளர் நாகரெட்டி, இரண்டாவது சந்திரப்பா, நஞ்சப்பா, முனியப்பா, பள்ளி, கேவிஎம் பாபு, ஸ்ரீனிவாஸ், நாராயணசுவாமி, நந்தகுமார், கமர்ஷியல் சீனா மற்றும் இங்கு வந்திருக்கும் பகுதி செயலாளர் ராஜண்ணக்கு மற்றும் ஹரிஷ் ரெட்டி மற்றும் மேலில் வந்திருக்கும் ரஹ்மான் கும்மி, இங்க வந்திருக்கின்ற நம்ம பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு மற்றும் அனைத்து பொறுப்புகளில் இருக்கும் அனைத்து நல்லவர்களுக்கு இந்த நம்ம சார்பாக வரவேற்று இந்த சாதாரண கூட்டத்துக்கு எதுக்கு இந்த பூத் கமிட்டின்னா நம்ம இப்ப பார்த்தோம்னா நம்ம ஒசூர் எந்தெந்த வேலைகள் நடந்திருக்குன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். இங்க வந்திருக்கும் மகிழா தலைவர்களுக்கும் மற்றும் எல்லாரும் பேரு நம்ம சொன்ன பேர் சொல்லிட்டு போன ஒரு ஆள் சொன்ன இன்னொரு ஆள் நான் என்ன பேர் சொன்ன என்ன பேர் சொன்ன சொல்லி போறாரு. வந்திருக்கும் அனைவருக்கும் வந்துச்சு நம்ம ஆட்சி நம்ம 2026 நம்ம ஆட்சி வந்தா கண்டிப்பா நம்ம என்னென்ன நலத்திட்டங்கள் நடந்தாலும் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இப்ப பார்த்தோம்னா 4 வருஷத்துல பார்த்தோம்னா சும்மா பேசிக்கிதான் வேலைகள் சொல்லுவாங்க, வேலை எந்த வேலையும் நடக்கல. ஏன்னா அம்மா இருக்கும்போது நம்ம சொன்னதே செய்வோம், சொல்லாத இருக்க சரி. இந்த மாதிரி நம்ம அண்ணன் நம்ம பீரியட்ல இருக்கும் போது நிறைய பசங்களுக்கு நல்ல நல்ல திட்டங்கள் கொடுத்தாரு. அந்த வேலைகளை இப்ப நடந்து கொண்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு மக்களுக்கு எந்த வேலைகளும் செய்யாம சும்மா பிரச்சாரத்துக்காக தான் எல்லாம் இது சொல்லி வந்துட்டு இருக்காரு. அதனாலதான் கண்டிப்பா 2026 நம்ம எல்லாரும் ஒற்றுமை இருந்து ஒருத்தர் சப்போர்ட் கொடுத்து 2026 நம்ம ஆட்சி வந்தா கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒற்றுமை இருந்து கண்டிப்பா நிறைவேற்றி கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி, வணக்கம். இருபெரும் தொழில்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இலைப்பாறை கொண்டிருக்கும் திசை நோக்கி இருகரம் கூட்டி கரம் தாம் சிரம் தாழ்ந்து வணங்கிக் கொண்டு கழக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கு இணங்க தமிழகம் தோறும் நடந்து வரும் பூத் கமிட்டி அமைப்பது குறித்து ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகர வடக்கு பகுதி கழகத்தின் சார்பாக இன்று ஏற்பாடு செய்து நடைபெற்றுக் கொடுக்கிற இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற
வடக்கு பகுதி கழக செயலாளர் அண்ணா அசோக் அவர்களே, இந்த கூட்டத்தில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும், இந்த பூத் கமிட்டி அமைப்பது பணிகள் குறித்து நமக்கெல்லாம் ஆலோசனை வழங்கி வருகை தந்துள்ள முன்னாள் அமைச்சர் மேற்கு மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் ரெட்டி அவர்களே, வழிநடத்தி இந்த பூத் கமிட்டி அமைப்பதை சிறப்பாக செயல்படுத்தி அண்ணன் எடப்பாடியார் அவர்களை 2026ஆம் ஆண்டு இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக்குவதற்கான அனைத்து பணிகளையும் கடுமையாக அமைத்து செயலாற்றிட நமக்கு ஆலோசனை வழங்க வருகை புரிந்துள்ள அம்மா பேரவையினுடைய மாநில துணை செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள வட்டக்கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள் எல்லோருடைய மனதில் ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்கு. அதை களைய வேண்டும். அப்படி கலைந்தால்தான் நமது கழகத்தை நாம் வலுப்படுத்த முடியும் என்ற அண்ணனுக்கு ஆணையிட்டதன் பேரில் ஒரு நாள் அமைச்சராக இருக்கின்றார் அண்ணன். பூத் கமிட்டி, இந்த பூத் கமிட்டி தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் பகுதி செயலாளர் அசோக் அவர்களே, நமக்கு ஒரு அறிவுரை. இந்த பூத் கமிட்டி எப்படி என்றால், இது வந்து ஒரு ராணுவ, நீங்கெல்லாம் ஒரு ராணுவ வீரர்கள் மாதிரி, ஒரு மிலிட்டரி மாதிரி, நம் நாட்டுக்கு பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எப்படியோ அதே போல்தான் நம் நாட்டுக்கு இப்போ ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. இந்த திமுகனால நமக்கு ஒரு அச்சுறுத்தல். யாருக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை. விலைவாசி உயர்த்திட்டாங்க. மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அதனால உங்களை ராணுவ வீரர்களாக தயார்படுத்துவதற்கு அண்ணன் அம்மா பேரவையுடைய மாநில துணை செயலாளர் எக்ஸ்எம்எல்ஏ பன்னீர்செல்வம் அவர்களே இங்க அண்ணன் எடப்பாடியார் இங்க அனுப்பியிருக்காரு. உங்களை தயார் பண்ணி 2026ல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும். அதுக்கு நீங்க எல்லாம் தயாராக இருக்க வேண்டும். இந்த தொகுதி மட்டும் இல்லை, இந்த மேற்கு மாவட்டத்தில் 3 தொகுதியில் அமோகமாக வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் அவர் பொறுப்பாதங்களில் சமர்ப்பிப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பார்க்க மட்டுமா காஞ்சி கிடக்குதுன்னா மக்கள் வாழ்க்கை கூட காஞ்சி கிடக்குது. எந்த ஒரு வருமானமும் இல்லை. மாறாக கொஞ்சம் நஞ்ச வருமானம் வந்ததுன்னா அதை புடுங்கிறதே குறியா இருக்காங்க. கண்டபடி டாக்ஸ் போட்டு நம்ம பாக்கெட்ல இருந்து தீர்றாங்களே தவிர நமக்கான எந்த நன்மையும் நடக்கலாம். இது வந்திருக்கின்றோம். அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்றால், ஒவ்வொரு பூத்திலும் இப்பொழுது 9 நண்பர்களை தேர்ந்தெடுத்துள்ளார். அவர்கள் அனைவரும் வீடு வீடாக சென்று அவர்கள் உண்மையான வாக்காளர்கள் உள்ளாரா என்று ஆராய வேண்டும். ஏனென்றால் எங்கு கண்டாலும் போலி வாக்காளர்களை சேர்த்து வைத்துள்ளார். அதை எப்படி தடுக்க வேண்டும்? அதை வீடு வீடாக சென்று நாம் ஆராய்ந்து வருங்காலங்களே போலி வாக்காளர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். மேலும் இறந்தவர்கள் பட்டியல் எடுக்க வேண்டும். புதிதாக சேர்த்துள்ளவர்களை உண்மையாக வாக்காளர்கள் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் இங்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. ஆகையினால் வருங்காலங்களிலே நமது மதிப்பிற்குரிய மாவட்ட செயலாளர் 3 தொகுதியிலும் வெற்றி பெற்று அன்னார் எடப்பாடி அன்னார் காலிலே வைக்குமாறு நாம் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக முன்னாள் அமைச்சரும் இந்நாள் மேற்கு மாவட்ட செயலாளருமான அண்ணன் திரு பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவை வணங்கி அவருடைய பாதையில் 4 ஆண்டு காலம் தமிழக மக்களுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்து தமிழ் மக்கள் இதயங்கள் இடம் பிடித்து இன்னைக்கு கழக பொதுச் செயலராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கின்ற வருங்கால முதலமைச்சர். எப்ப எலெக்ஷன் வந்தாலும் அண்ணன் எடப்பாடி அவர் முதலமைச்சராக வருவார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய ஆணைக்கிழங்க இன்னைக்கு நம்முடைய மேற்கு பகுதி, வடக்கு பகுதி பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கழக பகுதி செயலாளர், 1வது வார்டு கார்பரேட்டர், டாக்ஸ் கமிட்டி சேர்மன், பாசத்துக்குரிய சகோதரர் அசோக் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்மளுக்கு நல்ல கருத்துக்களை வழங்கி இந்த பூத் கமிட்டி எப்படி செயல்பட வேண்டும், வரும் 2026 நம்முடைய ஒசூர் தொகுதி
அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். இது கண்டிப்பாக ஜெயிச்சு அண்ணன் எடப்பாடி அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற வகையில் அண்ணன் பன்னீர்செல்வம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பேரவை மாநில துணை செயலரும் பாசத்துக்குரிய அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் பொய்யாமணி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பொறுப்பாளராக இருக்கின்ற சீனிவாஸ் அவர்களே, தொழிற்சங்க மாவட்ட கழக செயலர் சீனிவாஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலர் ஹரீஷ் ரெட்டி அவர்களே, பகுதி கழக செயலர் பாசத்துக்குரிய சகோதரர் ராஜி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர் யூனியனுக்கு பொறுப்பாளராக இருக்கின்ற அண்ணன் சந்திரன் டிஎம்டிகே அவைத்தலைவர் அவர்களே, டிஎம்டிகேலிருந்து மாவட்ட செயலாளர் வந்து இன்னைக்கு நம்முடைய கழகத்தில் எம்ஜிஆர் மன்ற அவைத்தலைவராக இருந்து இன்னைக்கு பொறுப்பாளராக இருக்கின்ற அண்ணன் சந்திரன் அவர்களே, அம்மா பேரவை செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் சிபி ஜெகதீஷ் அவர்களே, அலுவலு மாவட்ட துணை செயலாளர் அலுமையில அவர்களே, ஒட்ட செயலாளர் ஹேமகுமார் அவர்களே, ஒட்டக்கழக செயலாளர் நாகிரெட்டி அவர்களே, ஒட்டக்கழக செயலாளர் சந்திரன் அவர்களே, ஒட்டக்கழக செயலாளர் நஞ்சப்பா அவர்களே, பழனி அவர்களே, முனியப்பன் அவர்களே, கேவிஎம் பாபு அவர்களே, குமாரசாமி அவர்களே, நாராயணசாமி குமாரசாமி போட்டுங்க, நாராயணசாமி அவர்களே, சீனிவாசன் 8வது வார்டு சீனிவாசன் அவர்களே, 9வது ஆர் பாபு அவர்களே, 10வது வார்டு கமர்ஷியல் சீனன் அவர்களே, 11வது வார்டு நந்தகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் கவுன்சிலர் நாராயண ரெட்டி அவர்களே, ரஹ்மான் அவர்களே, முன்னாள் கவுன்சிலர் ரஹ்மான் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற 2வது வார்டு கார்பரேட்டர் எஜுகேஷன் கமிட்டி சேர்மன் பாசத்துக்குரிய சகோதரர் ஸ்ரீதர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பூத் கமிட்டி நிர்வாகிகளே, ரஜினி 3வது வார்டு கவுன்சிலர் கார்பரேட்டர் சகோதரர் ரஜினி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற செந்தில் அவர்களே மற்றும் அனைவருக்கும் இங்கு வந்திருக்க அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முக்கியமா நான் இங்க சொல்றது என்னன்னா, இப்போ 11 வார்டுக்கு இங்க வந்திருக்கிறீங்க பொறுப்பாளராக, இப்போ பூத் கமிட்டி நிர்வாகிகளாக நியமிக்க உள்ள இங்க வந்திருக்க எல்லாருமே வந்திருக்கிறீங்க. நீங்க மட்டும் இன்னும் யாரும் தேவையில்லை. இப்ப இங்க வந்திருக்கிறவங்களை மட்டும் அந்தந்த பூத்துல வேலை செஞ்சாவே நம்ம இந்த முறை ஓசூர்ல 56 ஓட்டுக்கு வித்தியாசத்துல கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு 100% சாத்தியம் இருக்குது. ஏன்னா இங்க வந்திருக்கிறவங்க எதுவும் சும்மா யாரும் வரல, இங்க எல்லா பூத் கமிட்டி பொறுப்பாளராக நீங்க வந்திருக்கிறீங்க. பூத் கமிட்டி பொறுப்பாளராக நியமிக்க போறீங்க. இந்த பூத் கமிட்டியில இன்னும் நம்மளுக்கு ஏதோ 1 மாசமோ 2 மாசமோ கிடையாது, இன்னும் 1 வருஷம் இருக்குது நம்மளுக்கு எலெக்ஷன். இந்த 1 வருஷத்துல நீங்க வந்து ஒரு பூத்துல 9 பேர் இருக்கீங்க. அந்த 9 பேர் 50 பேர் பார்த்து அவங்களுக்கு கன்வீனியன்ஸ் பண்ணவே போதும். வரும் தேர்தலில் 100% நம்மளது ஒசூர் வந்து 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதுல சந்தேகமே இல்லை. நீங்க அந்த மாதிரி இங்க வந்திருக்கிற பேஸ் எல்லா முகங்களை பார்க்கும்போது எல்லாம் பிரைட்டா தான் இருக்குது. ஏன்னா 2026 100% அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் வருது, அதுல சந்தேகமே இல்லை. நீங்க பார்த்திருப்பீங்க திமுக ஆட்சி 50 வருஷமா திமுக ஆட்சி பார்த்திருப்பீங்க, நீங்க வந்து போயிருக்கோம். அவங்க 5 வருஷத்துக்கு மேல அவங்க ஆட்சி செய்யறது கிடையவே கிடையாது. அவங்க ஆட்சி செய்யும் போது எல்லாமே தமிழ்நாடு எல்லாம் கொட்டிச்சுவரை எல்லாமே வாழ்க்கை எல்லாமே கண்டமாயிடுது. தமிழ்நாடு எல்லா துறையிலையும் கண்டமாயிடுது. எல்லா துறையிலையும் ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு அளவுக்கு இருக்கும். கொலை கொள்ளை எது என்ன நடக்கிறது நடக்கக்கூடாது எல்லாமே இந்த திமுக ஆட்சியில் நடக்கும். ஏமாந்து ஓட்டு போடுவாங்க, திரும்ப நம்ம ஆளுங்க உஷாராயி திரும்ப நம்ம ஆட்சிக்கு வந்துடுவாங்க. கண்டிப்பா அதுல சந்தேகம் இல்லை. அதனால வளர்ச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல தான் தொடர்ந்து ஆட்சி செய்ததுன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். திமுக ஆட்சி 5 வருஷம் வந்தது, அடுத்த 5 வருஷம் வந்த சரித்திரமே கிடையாது. அதனால நீங்கள் நல்லா தெரியும், நம்முடைய அம்மாவோட ஆட்சி இதுக்கு முன்ன 10 வருட காலம் இருந்தது. ஒரே இல்லாத ஆட்சி, பட்ஜெட்ல ஒரே இல்லாத ஆட்சி, 10 ஆண்டு காலம் ஒரே நிர்ணயிக்கல, ஒரே போடல, அந்த மாதிரி ஆட்சி கொடுத்தாங்க.
ஆனா இந்த ஆட்சி 4 ஆண்டு காலம் என்ன செஞ்சாங்க? ஒரே ஏத்த மாட்டான்னு சொல்லிட்டு வரி போட்டாங்க, டபுளா போட்டாங்க, ட்ரிபிளா போட்டாங்க. விலைவாசி ஏத்தவே மாட்டேன்றாங்க. இன்னைக்கு கரண்ட் பில்லு ஏத்துட்டாங்க, அத்தியாவசிய பொருட்கள் விலை எல்லாமே ஏத்துட்டாங்க. இன்னைக்கு ஏதோ 1000 ரூபாய் கொடுக்குறான்னு சொல்லிட்டு 3 வருஷம் கழிச்சு அது அண்ணா எடப்பாடி அவர்கள் அசம்பிளில கலாட்டம் பண்ணும்போது நீ வந்து வாக்குறுதி கொடுத்திய தாய்மார்களுக்கு நீ கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த அசம்பிளில கலாட்டம் பண்ணும்போது இந்த 1000 ரூபாய் இப்ப 3 வருஷம் கழிச்சு கொடுத்திருக்காங்க. அது பாதி பேர் கொடுத்திருக்காங்க, பாதி பேர் கொடுக்கல. இப்போ மடிக்கணினி 4 வருஷமா மாணவர்களுக்கு கொடுக்கல, இப்ப ஏதோ கொடுக்கறான்னு சொல்றாரு. எலெக்ஷன் வருது இல்லையா, அதுக்காக கொடுக்கறான்னு சொன்னாரு. எம்பி எலெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, பாதி பேர் கொடுத்தாங்க, பாதி பேர் கொடுக்கல. இப்படி அவங்களோட பெனிஃபிட்காக, அவங்களுடைய சுயநலத்துக்காக தான் ஏதோ செய்வாங்க தவிர மக்களுக்காக நிஜமா அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. மக்களுக்காக திட்டங்கள் செய்த ஒரே ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது நீங்க எல்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு. அம்மாவுடைய ஆட்சி காலத்துல இன்னைக்கு எவ்வளவு திட்டங்கள் கொடுத்தாங்க, எல்லா திட்டங்களும் கொடுத்து இன்னைக்கு இந்தியாவிலே முதன்மை மாநிலம், எல்லா துறைகளிலும் முதன்மை மாநிலமாக உருவாக்கிய அந்த பெருமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவோட ஆட்சியில தான் இருக்குது. ஆனா எடப்பாடி அவர் அப்படிதான் 4 ஆண்டு காலம் எவ்வளவு இது வந்தது, சுனாமி வந்தது, கொரோனா வந்தது, எவ்வளவு போராட்டங்கள் செய்தாரு. நம்ம எதுவுமே செய்யாததுக்காக போராட்டங்கள் செய்தாரு. நம்ம கரண்ட் பில் ஏத்தவே இல்லை, அதுக்கு ஒரு போராட்டம் செஞ்சாரு. இன்னைக்கு கரண்ட் பில் ஏத்தது யாரு? இவரு தான் ஏத்துறது. இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய தமிழ்நாடு உரிமைகளுக்கு பொறுப்பு காரணமானவரு திமுக காரங்க. இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்தது அவர்னாலதான், நீட் வந்தது அவர்னாலதான், அதே மாதிரி காவேரி நதிநீரை இது விட்டு கொடுத்தது அவங்கதான். இந்த மாதிரி எல்லாமே விட்டு கொடுத்து இன்னைக்கு கச்சத்தீவை விட்டு கொடுத்தது அவரு. இந்த மாதிரி உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு நாங்க ஏதோ உரிமைகளை காப்பாத்துற சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடுல இந்தி மும்முனை பாஷா. இந்த டைம்ல வந்து இன்னைக்கு அந்த ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் நடத்துறது அவங்கதான். ஆனா இன்னைக்கு இந்திக்கு ஆப்போசிட்டா இது பண்றாங்க, குரல் கொடுக்கறாங்க. ஸ்கூல்ஸ் நடத்துறது அவங்கதான், இந்தி ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க, அவங்க பிள்ளைகள் எல்லாம் இந்தி படிக்கிறாங்க. ஆனா இதுக்காக போராடுறாங்க. பாருங்க எப்படி இருக்குது. யாரும் சாமானிய மக்கள் இதுலதான் அவங்க விளையாடுறாங்களே தவிர அவர் எதுவும் மக்களுக்காக அவர் எதுவும் செய்யறது இல்லை, அவர் குடும்பத்துக்காக செய்யறாங்க. அதனால தயவு செஞ்சு வரும் தேர்தல் நம்மளுக்கு சாதகமா இருக்குது. நம்ம இன்னைக்கு பாரு, எங்க பாரு கொள்ளை, எங்க பாரு போதைப் பொருட்கள் எல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு ரவுடிசம். டெய்லி பேப்பர்ல பார்த்து ஏதோ ஒரு நியூசன்ஸ் தான் இருக்குது தவிர மக்கள் இதான். இன்னைக்கு ஆபீசர்ஸ் கூட அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செய்ய முடியல, அவங்க சுதந்திரமா வேலை செய்ய முடியல, அவங்க குடும்பத்துக்காக தான் வேலை செய்ய வேண்டிய நிலைமை இருக்குது. நம்ம ஆட்சி காலத்துல ஆபீசர்ஸ் நல்லா வேலை செஞ்சாங்க, மக்களும் நல்லா சுபிட்சமா இருந்தாங்க. அந்த இது மீண்டும் வர வேண்டும்னா 2026 நீங்க வந்திருக்கிற எல்லா பொறுப்பாளர்களும் கஷ்டப்பட்டு வேலை செய்து நம்ம 2026 முன்னே நாம் வந்து 2016 வந்து 24,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சா, கண்டிப்பாக இந்த வாட்டி 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வேண்டும். நீங்க எல்லாம் பாடுபட வேண்டும். அதுக்கு உங்களோட இருந்து நாங்களும் இணைந்து பாடுபடுவோம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று தவ வாழ்வு வாழ்ந்து இன்று நம்மை எல்லாம் ஆற்றுணா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு வங்க கடலோரம் சந்தனப்பையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உறங்குகின்ற திசை நோக்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இந்த இயக்கம் இருக்காது, இந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு காணாமல் போகும், இந்த இயக்கம் இந்த ஆட்சியும் இருக்காது என்று சொன்னவர்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு இந்த இயக்கத்தை சிறப்பாக வழிநடத்தி செல்லுகின்ற தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்றைக்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒசூர் மாநகராட்சி வடக்கு பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற இந்த மாவட்டத்தின், இந்த மண்ணின் மைந்தர், இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், ஒசூர் வளர்ச்சியிலே முக்கிய பங்காற்றிய உங்களில் ஒருவராக இருந்து பணியாற்றிய அருமையண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற இந்த ஒசூர் மாநகராட்சி வடக்கு பகுதியினுடைய பகுதி செயலாளர் அன்பு சகோதரர் எம் அசோகா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட அம்மா பேரவையினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் சிட்டி ஜெகதீசன் அவர்களே,
மாவட்ட கழகத்தினுடைய துணைவர்களே பி நாராயணசாமி அவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நம்பிக்கைக்கும் ரத்தத்தின் ரத்தமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, பெரியவர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் இந்த நேரத்திலே தெரிவித்து, இந்த கூட்டம் கூட்டப்பட்டதின் நோக்கம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பூத்துக்கும் 9 பேரை நியமித்து அதில் ஒரு கிளை செயலாளர், அவைத்தலைவர், துணைத் தலைவர் என்று 9 பொறுப்புகளுக்கு புதியதாக நியமிக்கப்பட்ட நம்முடைய கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதில் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற வட்டக்கழக செயலாளரோடு தான் நீங்கள் இணைந்து பணியாற்ற வேண்டுமே தவிர ஏதோ உங்களுக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது என்று நீங்கள் பணியாற்றக்கூடாது. ஏன் என்று சொன்னால், இந்த இயக்கத்தை இன்றைக்கு தாங்கி பிடித்திருக்கின்ற வேர்களாக இருப்பவர்கள் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் என்பதை நீங்கள் மனதில் கொண்டு அவரோடு இணைந்து நீங்கள் பணியாற்ற வேண்டும். அவர்களோடு இணைந்து நீங்கள் தேர்தல் பணியாற்ற வேண்டும். அவர் என்ன பணிகளை சொல்லுகிறார்களோ அதை நீங்கள் செய்து முடிக்க வேண்டியது உங்கள் பணி என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய அலங்கோலத்தை நீங்கள் நன்றாக தினந்தோறும் பார்த்திருப்பீர்கள். செய்தித்தாள்களின் வாயிலாகவும் தொலைக்காட்சிகளின் வாயிலாகவும் இந்த 4 ஆண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விடிய ஆட்சியினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஒசூர் பகுதிக்கு என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராக இருந்த காலத்தில் தான் இந்த ஒசூர் தொகுதி 100 மடங்கு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் யார் என்பதே இங்கு இருக்கின்ற பல பேருக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அவரை நீங்கள் பார்த்து கூட இருக்க முடியாது. ஆனால் ஏழை எளிய மக்களினுடைய தோழனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுக்கு ஏதாவது ஒன்றென்றால் ஓடோடி வந்து உங்களை பார்க்கின்ற உங்கள் வீட்டு பிள்ளைதான் இந்த அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். கொரோனா என்கின்ற கொடிய வைரஸ் நோய் இந்த தமிழ்நாட்டை தாக்கி உலக அளவிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை, பல பகுதிகளில் மக்கள் மடிந்தார்கள். இதையெல்லாம் அன்றைக்கு அமைச்சராக மாவட்ட கழக செயலாளராக இருந்து ஓடோடி வந்து இந்த ஒசூர் பகுதியில் வாழ்கின்ற அத்தனை குடும்பங்களுக்கும் உதவித்தொகையை வழங்கியவர் அருமை அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, பல்வேறு நல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தினார். துரதிருஷ்டவசமாக 2.5 ஆண்டுகளில் தன்னுடைய பதவியை இழந்தாலும் கூட தொடர்ந்து 5 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடம் சண்டை போட்டாவது பல நல்ல திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அருமை அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி என்பதை நான் இந்த நேரத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த ஒசூர் பகுதியிலே ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசலை குறைக்க புறவழிச்சாலை அமைப்பதற்கு மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்களிடம் மன்றாடி 120 கோடி ரூபாய் பெற்று அந்த சாலை அமைப்பதற்கு அரசாணையும் வெளியிட்டு இந்த ஒசூர் பகுதி மக்களின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள். ஆனால் அது நிறைவேற்றப்பட்டு அதற்கு நிதியும் ஒதுக்கீடு செய்து 4.25 ஆண்டு ஆகிறது. இன்று வரை அந்த பணியையும் தொடங்கவில்லை. அந்த பணமும் எங்கு சென்றது என்று தெரியவில்லை. சாலையும் அமைக்கவில்லை. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த ஆட்சியிலே எந்த திட்டங்களும் மக்களுக்கு சென்றடையவில்லை. மக்கள் நல திட்டங்கள் எதையும் செய்யவில்லை. சொன்னா தேர்தலப்பா 2021 தேர்தலப்பா 524 வாக்குறுதி மு.க. ஸ்டாலின் சொன்னார். எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை இங்கு இருக்கின்ற வந்திருக்கின்ற அத்தனை பேரும் நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கார்? ஒண்ணு கூட செய்யல. எல்லாம் ஏற்றளவில். குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன் என்று அன்றைக்கு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் சொன்னார். இன்று வரை அரசு ஊழியர்களுக்கு எதையும் செய்யாமல் அவர்களை வஞ்சிக்கின்ற ஒரு அரசாக விடியா திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, சொன்ன மகளிருக்கு உரிமை தொகை
1000 ரூபாய் நான் வழங்குவேன். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகை வழங்குவேன் என்று தேர்தல் நேரத்திலே சொன்னார். 2.5 ஆண்டு காலம் செய்யவே இல்லை. மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக ஆளுங்கட்சியை பார்த்து சட்டமன்றம் நடக்கும் போதும் சரி, இந்த மகளிர் உரிமை தொகை என்று அறிவித்தீர்களே, அதை எப்போது இந்த தமிழகத்தில் இருக்கின்ற தாய்மார்களுக்கு தரப்போகிறீர்கள் என்று தொடர்ந்து கேள்வியை எழுப்பி தமிழகத்தில் இருக்கின்ற மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் செய்த காரணத்தினால்தான் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தமிழக அரசின் கொடுக்க செய்தவர் மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் என்பதை இங்கு இருக்கின்ற தாய்மார்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அது கூட முழுசா கொடுக்கல. இதுல வச்சா எலிஜிபிள். நம்ம அம்மா அதே செஞ்சாங்க. 2011ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்னார், நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வைப்பீர்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் விலையில்லா மிக்சி கிரைண்டர் ஃபேன் வழங்குன்னு அம்மா சொன்னாங்க. திமுக பார்க்கல, மற்ற கட்சிக்காரன் பார்க்கல, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் தேர்தலில் வாக்களித்து வெற்றி பெற்றவுடன் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் விலையில்லா மிக்சி கிரைண்டர் வழங்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னைக்குமே சொல்வதை செய்கின்ற இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு அம்மா அவர்கள் அறிவித்த அத்துணை திட்டங்களும் 4.5 ஆண்டு காலம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம், விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டம், 16 வகையான விலையில்லா பொருட்களை கொடுத்து அம்மா அவர்கள் பள்ளிக் கல்வியை மாணவர்களுக்கு ஊக்குவித்த திட்டம். அதோடு மட்டுமல்ல, பெண்கள் குறிப்பாக தாய்மார்களுக்கு திருமண நிதி உதவியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் கனவில் உதித்த திட்டம். ஏழை பெண்கள் திருமணத்தை நடத்தி பார்க்க வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் 25,000 ரூபாய் 4 கிராம் தங்கத்தை வழங்கி ஏழை பெண்களின் திருமணத்தை நடத்தி வைத்து மகிழ்ந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே 2021 தேர்தல் அறிக்கையிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார், நான் வெற்றி பெற்றால் மீண்டும் மகளிர் இந்த திருமண உதவி திட்டத்தை 8 கிராம் தங்கம் 50,000 ரூபாயாக உயர்த்தி வருகிறேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார். சொன்னதை வெற்றி பெற்றவுடன் செய்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதோடு மட்டுமல்ல, கர்ப்பிணிக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பெண்கள் திருமணமாகி கருவிலே அந்த குழந்தை வளர்கின்ற போது அந்த கருவில் இருக்கின்ற குழந்தை நன்றாக பிறக்க வேண்டும் என்று அந்த கருவில் இருந்த குழந்தைக்கும் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கி மகிழ்ந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த பெண் 10 மாதத்திலே மருத்துவமனையிலே குழந்தையை பெற்றெடுக்கும் போது தாய் வீட்டு மாமன் வீட்டு சீதனம் வருகிறதோ இல்லையோ, மாண்புமிகு அம்மா அவர்கள் வழங்கிய அந்த பரிசு பெட்டகத்தை பிறந்த குழந்தைக்கும் கொடுத்து மகிழ்ந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்படி அம்மா அவர்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன அத்துணை வாக்குறுதிகளையும் அம்மா இல்லை என்று சொன்னாலும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்தி இருக்கிறார் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார், இந்த தாய்மார்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு நான் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றால் 2021ஆம் ஆண்டு வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பேற்றால் 50% மானிய விலையிலே 2 சக்கர வாகனம் வழங்குவேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார். மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள். நம்ம நினைச்சிருந்தா, ஐயா நினைச்சிருந்தா அந்த திட்டத்தை நிறுத்தி இருக்கலாம். ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்லி சென்று விட்டார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற தாய்மார்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அதை நிறைவேற்றும் விதமாக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து அவர் கையாலேயே மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்த 50% மானிய விலையிலே 2 சக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து தமிழக மக்களுக்கு கொடுத்து அழகு பார்த்த தலைவன் ஐயா எடப்பாடியார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, கர்ப்பிணிக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகையை 15,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார். அதையும் 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கிய தலைவன் ஐயா எடப்பாடியார். இப்படி பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களும் தேர்தல் நேரத்தில் சொன்ன அத்துணை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிய இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த ஒரே ஆண்டிலே இந்தியாவிலேயே எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன.
இந்தியாவிலேயே எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரே ஆண்டிலே 11 மருத்துவக் கல்லூரியை நம்முடைய தமிழகத்துக்கு பெற்றுத்தந்த தலைவன் ஐயா எடப்பாடியார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை கொண்டு வந்த தலைவன் ஐயா எடப்பாடியார் அவர்களும் இங்கே அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் என்பதையும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதோடு இல்ல, ஏழை மாணவ செல்வங்கள் மருத்துவர்களால் என்ற கனவையும் நிறைவேற்றியவர் ஐயா எடப்பாடியார். சொன்னா எலெக்ஷன் அப்போ 2021 ஒரு செங்கல்ல தூக்கின ஊரா போனா யாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எங்கள் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து சொன்னானா இல்லையா? சொன்னார் இல்ல? நீட் தேர்வு ஆட்சி இந்த மக்கள் ஏமாந்து போய் பொய்யான வாக்குறுதியை நம்பி வாக்களித்து சுமார் 1.25 லட்சம் ஓட்டுல தான் அவங்க ஜெயிச்சாங்க. தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. நமக்கும் அவங்களுக்கும் 1.25 லட்சம் ஓட்டு. அந்த 1.25 லட்சம் ஓட்டுல ஆட்சியை பிடிச்சு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணுமா இல்லையா? முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணுவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு 4.25 வருஷம் ஆகுது, ரத்து பண்றாங்களா? ஏன்னா தமிழகத்தில் நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் தான் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதோடு இல்ல, ஐயா அவர்கள் இதை கருத்தில் கொண்டுதான் ஏழை மாணவ மாணவிய செல்வங்கள் மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரியிலே சேர வேண்டும், அவர்களுக்கு நாம் விதிவிலக்கு வாங்கி தர வேண்டும் என்று அவர் கனவில் உதித்த திட்டமான 7.5% இட உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்து ஏழை மாணவ மாணவிகள் மருத்துவக் கல்லூரியிலே படிப்பதற்கு கிட்டத்தட்ட ஆண்டு ஒன்றுக்கு 4115 மருத்துவர்களை உருவாக்கிய தலைவன் ஐயா எடப்பாடியார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி தேர்தல் நேரத்திலே அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிய இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதையெல்லாம் நீங்கள் மக்களிடத்திலே எடுத்துச் சொல்லி 4.5 ஆண்டு காலம் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டமும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு இங்க பாலம், அண்ணா ஆட்சியில தான் அந்த பாலத்திற்கு எல்லா அரசாணை வெளியிட்டு நிதியும் ஒதுக்கி இந்த ரோட்ல பாலம் கட்டணும்னு அண்ணன் அவர்கள் இருந்த காலத்தில் தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. துரதிருஷ்டவசமாக அவர் பதவி இருந்த காரணத்தினால் அந்த பணியை இன்று வரை இந்த நிமிடம் வரை செய்திருக்கிறார்களா என்பதை திமுகவினர் செய்தார்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சாலை எவ்வளவு மோசமாக இருக்கின்றது. பயணிகள் நடந்து செல்வதற்கு கூட தகுதியற்ற சாலை. பல போராட்டங்களையும் பல ஆர்ப்பாட்டங்களையும் இந்த மாநகராட்சியையும் இந்த திமுக அரசையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியும் கூட இதற்கு விடிவு ஏற்படவில்லை. இதற்கெல்லாம் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதிக்கு யாரை பொதுச் செயலாளர் வேட்பாளராக அறிவித்தாலும் அவர்களை நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் பகுதியிலே சென்று பொதுமக்களிடத்திலே நம்முடைய திட்டங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் பணிந்து நான் இந்த நேரத்திலே கேட்டுக் கொள்கிறேன். மீண்டும் இந்த ஒசூர் சட்டமன்ற தொகுதி அமைச்சர் தொகுதி ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும். தங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளை மறந்து நான் பெரியவன் நீ பெரியவன் இப்படி எல்லாம் கருத்து வேறுபாடுகளை மறந்து நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றாக பணியாற்ற வேண்டும். ஏன்னா இந்த இயக்கத்தம் சாதாரண தொண்டர்களால் நடத்தப்படுகின்ற இயக்கம். இது ஏதோ கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி ஸ்டாலின் என்று இப்படி வாரிசு அரசியல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு அன்றைக்கு இருந்த இன்றைய ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி சொன்னார், என்னன்னு இந்த இயக்கம் இருக்காது, இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து விட்டார், இந்த இயக்கம் காணாமல் போகும், இந்த இயக்கம் தமிழகத்திலே இருக்காது என்று சொன்னார். அன்றைக்கு பெண் என்றும் பாராமல் நான் இருக்கிறேன் இந்த இயக்கத்தை நடத்த, இந்த இயக்கத்தை நான் வலிமையோடு நடத்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே கொண்டு வருவேன் என்று சொல்லி 5 முறை ஆட்சியை பிடிக்க வைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு இன்றைய மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் சொன்னார், இந்த ஆட்சி இன்னும் 1 வாரத்தில் போயிடும், இந்த ஆட்சி இன்னும் 10 நாள்ல போயிடும், இந்த ஆட்சி காணாமல் போய்விடும்,
இந்த இயக்கம் இருக்காது, இந்த இயக்கம் சிதறண்டு போகும் என்று பகல் கனவு கண்டு கொக்கரித்தான். அதே போலதான் அம்மா அவர்கள் எப்படி வந்தார்களோ அதே போலதான் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சாதாரண சேலம் மாவட்டத்திலே சிலுவம்பாளையம் என்ற கிராமத்திலே பிறந்து கிளை கழக செயலாளராக இருந்து ஒன்றிய கழகத்தினுடைய தொழில் செயலாளராக இருந்து ஒன்றிய கழக செயலாளராகி மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளராக இருந்து மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி மாவட்ட அறங்காவலர் குழு தலைவராக பணியாற்றி சட்டமன்ற உறுப்பினராகி நாடாளுமன்ற உறுப்பினராகி மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராகி பொதுப்பணித்துறை அமைச்சராகி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் சாதாரண ஒரு தொண்டனால் வர முடிகிறது என்றால் இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நாளை இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற யாரோ ஒருவர் இந்த ஒசூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகலாம், ஏன் கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகலாம், ஏன் முதலமைச்சர் அமைச்சராக ஆகலாம். முதலமைச்சராக கூட வர முடிகின்ற இயக்கம் தான் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இங்கு பதவி யாருக்கும் நிரந்தரம் இல்லை. இந்த இயக்கம் மக்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் மக்களுக்காக சேவை செய்கின்ற இயக்கம். இந்த இயக்கம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்னார், வேதவாக்காக சொல்லி சென்றார். சட்டமன்றத்தில் என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை. அம்மா அவர்கள் எழுந்து இந்த இயக்கமும் இந்த ஆட்சியும் நான் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் 100 ஆண்டு காலம் தமிழகத்தில் இருக்கும் ஆட்சி பொறுப்பை நடத்தும் என்று உங்களை நம்பித்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அந்த வேத வாக்கிற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்றினோம் என்றார். இந்த ஒசூர் சட்டமன்ற தொகுதியிலே கடந்த 2016ஆம் ஆண்டு அண்ணன் அவர்கள் 24,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். இப்போ நடைபெற இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற பொது தேர்தலில் கிட்டத்தட்ட இந்த தொகுதியிலே யாரை நிறுத்தினாலும் கிட்டத்தட்ட 75,000 வாக்குகள் வித்தியாசத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று என்றைக்கும் இந்த ஒசூர் சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எஃகு கோட்டை என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். நீங்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து இந்த ஓராண்டு காலம் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த 9 பூத் கமிட்டியினுடைய பொறுப்பாளர்களும் சிறப்பாக பணியாற்றினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதியிலே 230 தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவது உறுதி என்பதை நீங்கள் நினைத்து பாடுபட வேண்டும். உங்களுக்கு இந்த 9 பேர் ஒரு பூத்துல இப்ப 1000 ஓட்டு தான் இருக்கும். ஆளுக்கு 100 ஓட்டு புச்சிங்க. 100 ஓட்டு மிஞ்சி போனா ஒரு 7 குடும்பம் 10 குடும்பம் தான் இருக்கும். நீங்கள் ஓராண்டு காலம் தியாகம் இந்த இயக்கத்திற்கு தியாகம் செய்து பணியாற்ற வேண்டும். தியாகம் செய்து பணியாற்ற வேண்டும். அதுக்காக உங்க வீட்டை விட்டுட்டு வேலையை விட்டுட்டுலாம் போக சொல்ல. இந்த இயக்கத்திற்கு தினந்தோறும் நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் பணியாற்றினீர்கள் என்று சொன்னால் நாம் நினைக்கின்ற அந்த இலக்கை அடைய முடியும். ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும். உங்கள் வட்டக்கழக செயலாளரும் பகுதி செயலாளரும் மாவட்ட செயலாளரும் என்ன அறிவுரைகளை சொல்லுகிறார்களோ அதற்கேற்ப நீங்கள் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும். மீண்டும் அம்மா அவர்கள் சொன்னது போல தமிழகத்தை ஆளுகின்ற நிலையில் அண்ணா திமுகவை அமர்த்தி ஐயா எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் அரியணையிலே அமர வைக்க வேண்டும். அதே போல இந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட 3 சட்டமன்ற தொகுதிகள் எம்ஜிஆர் காலத்தில் கூட 3 சட்டமன்ற தொகுதியை நம்ம பிடிச்சதில்லை, அம்மா காலத்தில் கூட இல்லை. ஆனால் வருகின்ற ஐயா எடப்பாடியார் அவர்கள் காலத்தில் இந்த 3 தொகுதியும் ஒசூர், தளி, வேப்பனஹள்ளி 3 சட்டமன்ற தொகுதியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் தலைமையிலே ஐயா எடப்பாடியார் அவர்களின் காலடியில் சமர்ப்பிப்போம் என்று சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக பசி என்றும் பாராமல் பொறுமையாக இருந்து கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது ஒவ்வொரு மலைய பெருமாள், பாஸ்கர், ஷீலா, விஜயா,
ஜெபமணி, இவங்க 9 பேர் ரிப்போர்ட். தாமஸ், ரவி, பசவராஜ், ராஜேஷ், ராஜேந்திரன், ஜெயலட்சுமி, மல்லிகா.